ஸோ அது ஃபிசிக்கல் பர்ஃபெக்ட். வாட் அபவுட் மென்டல் கண்டிஷனிங்? Okay, mental conditioning is basically like what? You're going to climb a mountain that is one of the biggest in the world. And the highest in Africa. Highest in Africa, Yeah. okay. And 7 days of total up and down journey. பார்க்கும்போதே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். Any mountain for that matter of fact. இந்த சென்னையில் நீங்கள் ஒரு சின்ன மவுண்டன் இப்படி நிமிர்ந்து பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஏறும்போது சொல்லுவாங்க நீ நிமிர்ந்தே பார்க்க வேண்டாம், just keep looking at the trail, one step. ஆமாம். ஸோ மென்டல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கும்போது see again everything is related to physical தான். When your body is tired, you start giving up, right? Absolutely. So mind should always be stronger than your body. That's what I believed during the entire course of. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாம், அதுதான் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணிச்சு. கடைசியில் ஐ அரைவ் தட் மைண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் பாடி. பிகாஸ் இஃப் ஐ வாண்டட் டு கிவ் அப், நான் டே 2லேயே ஐ வுட் ஹவ் கிவன் அப். அண்ட் தென் டே 3 and day 4 வாஸ் ஓகே ஃபார் மீ. இட் வாஸ் ஈஸி. அகெயின் ஷீரா கேம்ப் பக்கத்துலேயே ஐ வுட் ஹவ் கிவன் அப். பட் ஐ செட் நோ, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. வாட் இஸ் நெக்ஸ்ட்? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு மென்டல் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. டேக் தட் பர்டிகுலர் மொமெண்ட். இந்த நொடியில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாக்ட்லி இந்த நாளில் நம்ம எப்படி முடிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த எல்லாமே நெக்ஸ்ட் 50 meters தான் என்னோட டார்கெட்டு. வெரி குட். பிகாஸ் டியூரிங் தி என்டையர் கிளைம் அண்ட் தென் ஐ டிசைடட் நாட் டு ஆஸ்க் தி கைட் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, ஹவு லாங் இட் இஸ். பிகாஸ் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் ஆஸ்கிங் தி கைட். அவன் என் செகண்ட் டேவே சொல்லிட்டான், யூ வில் நாட் ஆஸ்க் மீ any questions, excellent, you will only follow me அப்படினா. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு he is annoyed அப்படின்னு. So I didn't want to irritate him because அவங்க கூட தான் 7 நாள் நான் ஸ்டே பண்ணணும். So I decided not to get into all those question and answers, rather than following the route. டஃப்பாக இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. For my physique type and my way of training and everything, I still faced a lot of challenges in terms of climbing the mountain. அவ்வளோ ஈஸி இல்லை. பட் again like I said, mind is always stronger than your body. அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா Kilimanjaro is easily doable. Amazing, Arvind, amazing.